ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் வித் வேலன். இன்றைக்கி திருச்செந்தூர் போன விலாக் பார்க்கலாமா? தம்பிக்கு திருச்செந்தூரில் நிறைய வேண்டுதல் வச்சுருந்தோம். அதே போல் தம்பி இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். எங்களுக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்றனால உங்களுக்கு இன்றைக்கி குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் எங்கள் குழந்தையும் இன்றைக்கி உலக சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வச்சுருக்காங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாமே எங்களோட குலதெய்வமும் முருகன் அருளாலும் தான் நடந்துச்சு. அதனால் முருகனுக்கு போய் ஒரு நன்றியே சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து எடுத்த வீடியோ. இங்கேருந்து பார்த்தாலே கோயில் கோபுரம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. இது கரெக்டாக காலையில் நாங்கள் செக்இன் பண்ண உடனே ஒரு 4:30 இருக்கும். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. லைட்லாம் போட்டு நல்லா கிளியராகவும் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்னோடய ஹஸ்பண்ட் தான் மொட்டை போட்டாங்க. ஏன்னா தம்பிக்கு ஃபஸ்ட்டே போட்டோன்னா ரொம்ப அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பிக்கு இது செகண்ட் மொட்டை. நம்ம என்ன தான் அவங்க அழுதாலும் நம்ம மொட்டை போட்டு தான் ஆகணும். ஏன்னா இனி வர வெயில் காலங்களுக்கு ரொம்ப அதிகமாக முடி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வேர்த்து வேர்த்து அந்த தலைலாம் கொஞ்சம் புண்ணு புண்ணாக வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே மொட்டை போடுறது ரொம்ப நல்லது. தம்பிக்கெலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டை குடுமி போடலாம், அந்த அளவுக்கு முடி வந்துருச்சு. அந்த முடி இருக்கிறது அவனுக்கு என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தலைக்கு குளிக்க ஊற்றணும் அப்படின்னா தோட்ட விட மாட்டாங்க, அழுவாங்க. அப்படின்னு தினமும் எந்திரிச்சோன்னே ஒரு குடுமியை போட்டு, ஏன்னா அந்த முடியை அப்படி இதாக விடுறது எனக்கு பிடிக்கல. நம்ம குழந்த நல்லா முடியெலாம் நல்லா நீட்டாக கட்டியிருந்தா அப்படி தான் எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ரெண்டாவதாக என்னோடய தம்பி மொட்டை போட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாமரை வேலனுக்கு தான். பார்க்கும்போதே தெரியும் பயங்கரமான அழுகை, மொட்டை போட விடாமல். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அதை இதுன்னு பேசி சமாதானம் பண்ணிட்டோம். ஆனால் எடுத்தவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏன்னா அப்படியே ரொம்ப பொறுமையாக தம்பி பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் போய் க்யூலெலாம் நின்றோம். அவங்கெல்லாம் மொட்டை போடுறத பார்த்து நாங்களே பயந்துட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப சரன்னு வேகமாக எடுக்கிறப்ப கீறல்லாம் பட்டுருது. பெரியவங்களுக்கே நல்லா ரத்தம் வந்துச்சு. இவங்க நல்லாவே எடுத்தாங்க. அப்புறம் நான் பூமுடி கொடுத்தேன். அங்கே போகிற வரைக்குமே ஐடியா இல்லை. முருகனை பார்த்தோன்னே நம்மளும் பூமுடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சியும் அவங்களும் பூமுடி எடுத்தாங்க. என்னோடய அம்மாவும் பூமுடி எடுத்தாங்க. பேரனுக்காக எல்லாமே பூமுடி மொட்டை எல்லாம் அடித்தாச்சு. மொட்டைலாம் போட்டுட்டு கடலில் தான் குளித்தோம். கடலில் குளிக்கும்போது தாமரவேலன் பயங்கர அழுகை. அவன் குளிக்கல, நாங்கள் தான் குளித்தோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கடலுக்கு போகும்போதே பார்த்துட்டு ஒரே அழுகை. அம்மா வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தான். பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தாமரை வேலனை சும்மா நிற்க வச்சு கொஞ்சமாக அப்படியே மேலே ஃபுல்லாக கடலுக்குள்ளே போகாமல் மேலேருந்தே தண்ணியை எடுத்து மேல் ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கிணறுக்கு தான் போகணும். நாளைக்கிணறுல பயங்கர கூட்டம். இந்த மாதிரி கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் 2022 போயிருக்கோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டு மட்டும் திருச்செந்தூர் போனோம். அப்போலாம் இந்த அளவுக்கு கூட்டமே கிடையாது. நாளைக்கிணறுல வெறும் 10 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு வரவே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய க்யூ. கடல்கிட்டேருந்தே அந்த ஸ்டார்டிங்லேருந்தே க்யூ. அதில் நின்று போய் குளிச்சுட்டு வரவே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் ஈரத்தோடையே நாங்கள் சித்தர் கோயில்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணோம். கரெக்டாக இந்த ஐயா கோயில் அப்படிலாம் மதியம்லாம் பூஜை நடக்கிற டைமுக்கு போய் சாமி கும்பிட்டோம். அங்கே பிரசாதம்லாம் கஞ்சி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. எப்போவுமே நாங்கள் அந்த சித்தர் கோயிலுக்கெலாம் போகும்போது அன்னதானத்துக்குன்னு பணம் எழுதுவோம். இதுக்கு முன்னாடி போகும்போதும் அப்படி தான், இப்போவும் அந்த மாதிரி எழுதணும். அப்போ அவங்க பூஜையில் வச்ச எலுமிச்சம்பழம், பழம் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. எனக்கு சரியாக சித்தர் பேர்கள்லாம் தெரியல. ஆனால் இருந்த அங்கே சித்தர் கோயில்கள் இருக்க எல்லா கோயில்களுமே நாங்கள் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணி 4:30 மணிக்கு மேலே தான் வந்து ரூமை விட்டே கிளம்புனோம். கோயிலில் சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து முருகரை நல்லா தரிசனம் பண்ணோம். நாங்கள் தரிசனம் பண்ணி வரதுக்கு ஃபுல்லாக ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. அதுக்கப்புறம் வள்ளி குகையில் தம்பிக்கு வேண்டுதல் இருந்துருச்சு. அது 22 நாங்கள் போகும்போது குழந்த வரம் வேண்டி வள்ளியம்மனை வந்து வேண்டிக்கிட்டோம். அப்போ வந்து ஐயர் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு குழந்த பிறந்துடுச்சுன்னா அம்மனுக்கு வந்து பட்டை எடுத்துகிட்டு வந்து சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் 2023 அந்த நாங்கள் போயிட்டு வந்து 1 இயர் ஆகிறதுக்குள்ளேயே வந்து தம்பி தங்கிட்டாங்க. சரி போய் நல்லபடியாக வந்து பட்டை எடுத்து சாத்திடலான்னு சொல்லிட்டு பட்டு, வளையல், தாலி கயிறு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் பூவெல்லாம். நான் போய் நல்ல தரிசனம். தம்பியோட பேர் கேட்டாங்க. பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன பட்டை வந்து அந்த தலை கிரீடம் இருக்குல்ல அதில் வச்சு எங்களுக்கு சூடெல்லாம் காமிச்சாங்க. ரொம்பவே மனசு திருப்தியாக இருந்துச்சு. இப்போ தம்பி நிற்கிற இடமே வள்ளி குகை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் தொட்டிலாம் கட்டியிருப்பாங்க. அதே போல் இப்போ வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்கல்ல, நான் இப்போ தான் கவனித்தேன். நான் ஏற்கனவே போனப்போ கவனித்ததில்ல. திருமணம் ஆக வேண்டி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அங்கே பூஜை பண்ணி பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. அதே போல் நாங்களும் எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு வேண்டிகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரி நம்ம கிளம்பலாம். கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்தோம் தெய்வானையை. தூரமாக நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் நாங்கள் 2022 போகும்போது ஏற்கனவே இறந்தாங்கல்ல அந்த பாகனும் அவங்களோட பிரதருமே இருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து பாகன் மாறிட்டாங்க. கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்போ என்னென்னா தங்க ரதத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னடா முருகா இது எல்லாமே ஒரே நாளில் எங்களுக்கு கிடைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சில டைமு தங்க ரதத்துக்கெலாம் வந்து புக் பண்ணி ஒரு நாள் இழுப்பாங்களாம், டெய்லிலாம் அது வந்து இழுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. அப்போ நம்ம வந்திருக்கப்ப இந்த எல்லாமே சேர்ந்து கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நல்ல அமர உட்காந்து தங்க தேரையும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. முருகன் அருள் வந்து எப்படிலாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாமி கும்பிடுங்க. சரி பக்கத்துல இருந்து யாரும் போட்டோ எடுக்காதீங்க. யானை யாரும் தொடாதீங்க. யானை பக்கத்துல இருந்து யாரும் போட்டோ எடுக்காதீங்க. சரி சாமி சாமி நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு தம்பி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கெலாம் ஒரு நன்றியாக சொல்லிவிட்டு மேலும் மேலும் வந்து நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கிளம்பிட்டோம். கீழே இறங்கும்போது நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஏன்னா இப்போ கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது கோயில், பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 4 வருஷம் கழித்து போகிறோம்ல, அப்போ நிறைய நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேபி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.